ॐ ह्रीङ्काराननकर्पितानलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतिं सुवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां सद्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीं ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருள் கொண்டு அபிராமி அந்தாதியினுடைய 95வது பாடல். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரமெனக் கொள்ளமெல்லாம் அன்றே உனதன்று அழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. சரணாகதி என்கின்ற ஒரு தத்துவம் நம்முடைய வைஷ்ணவ மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனிடத்திலே சரணாகதி அடைவது, அவனுடைய திருப்பாதங்களிலே சரணடைவது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லித் தருகின்ற மிக ஒரு அருமையான ஒரு பாடம். உயிர்கள் இறைவனிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரணாகதி பண்ணுவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்மிடத்திலே இருக்கும். ஒரு கோயில், ஒரு பண்டிதருடைய கதையை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பால்காரி ஒரு பண்டிதருக்கு டெய்லி ஒரு பால் கொடுத்து கொண்டிருப்பாள். தினசரி அவருடைய பாடசாலைக்கு தேவையான பாலெல்லாம் கொடுத்துட்ருப்பாள். ஒவ்வொரு நாளுமே லேட் ஆகிடுது, வரத்துக்கு தாமதமானவுடனே பண்டிதர் கேட்பார், ஏமா இப்படி தாமதமாக வரையே, இது நான் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பார். நம்ம சொல்லுவா, என்ன சுவாமி பண்ணுறது, நான் இந்த போட்டு எதிர்பார்த்து காத்துட்டுருக்கேன், டெய்லி இந்த போட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது, அதனாலே இவ்வளோ தாமதமாகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பண்டிதர் சொன்னார், ஏமா நீ இவ்வளவு முட்டாளாக இருக்கியே, என்னுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டது இல்லையான்னு கேட்டார். ஒரு விஷயம் என்னென்னா, பல முறை சொற்பொழிவுகள் கேட்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போது அவர் இந்த சொன்ன உடனே அம்மா சொல்லுவா, சுவாமி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு. இல்லை, நீ என்னுடைய சொற்பொழிவில் பல முறை சொல்லியிருக்கேன், ராமநாமத்தை சொன்னால் எல்லாமே நல்லா நடக்கும், நீ ராமநாமத்தை சொல்லிவிட்டு அப்படியே தண்ணியில் நடந்து வர வேண்டியது தானே, என்ன உனக்கு எங்கே பக்தி எங்கே போச்சு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு. அடடா, சுவாமி இவ்வளவு சொல்லித்தந்து நம்ம ஒரு அடைமுட்டாளாக இருக்கிறோமே அப்படின்னா. ஏன்னா பொதுவாக நம்ம சொற்பொழிவில் சொல்கிறத கேட்க மாட்டோம். ரெண்டாவது இது. அப்போது வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவா, அடுத்த நாள் பால் சரியான சமயத்துக்கு வந்துடும். திடீர்னு ஒரு நாள் சுவாமிக்கு கேட்பார், இந்த பண்டிதர் கேட்பார், ஏமா நீ டெய்லி இப்போல்லாம் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னா. இல்லை, நீங்கள் சொல்லித்தந்த ராமநாமத்தை சொல்லுகிறேன், அதனால் தண்ணியில் அவசர அவசரமாக நடந்து வர முடியுது, அதனால் போட்டுக்கு அங்கே காத்திருக்க வேண்டிய நேரம் இல்லை அப்படின்னா. அடுத்த நாள் இவருக்கு வேறு எங்கேயோ போக வேண்டியிருந்தது. இந்த அம்மாவும் பால்காரியும் இந்த பக்கம் போகிறா. சுவாமி நீங்கள் எங்கே போகிறீங்க? ஏன்னா இவர் சொன்னார், இந்த மாதிரி ஆற்ற கடந்த அந்த கரைக்கு போகிறேன் பூஜைக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் போட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, வாங்க 2 பேர் நடந்து போகலாம். அந்த அம்மா கூப்பிட்றா. கூப்பிட்டோடனே அவர் சொன்னார், சுவாமிக்கு சொன்னார், நீ நட பார்க்கலாம் முன்னாடி, அப்புறமா நான் நடக்கிறேன். அந்த அம்மா கண்ணை மூடி தன்னுடைய குருவை நினச்சி ராமராமான்னு சொன்னால் நடந்து போயிட்டார். இவர் என்ன பண்ணார், ராமராமான்னு சொல்லி அவர் வேட்டியை தூக்கி பிடிச்சார், 2 வேட்டியும். அந்த அம்மா கேட்டால், சுவாமி ராமநாமத்தையும் சொல்கிறீங்களே, வேட்டியும் தூக்கி பிடிக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டான். இல்லை, அது வேட்டி தண்ணியில் நனைஞ்சிருமா இல்லையா அப்படின்னா. அந்த மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், நாம் ராமநாமத்தையும் சொல்லுகிறோம், வேட்டியையும் தூக்கி பிடிக்கிறோம், ஏன்னா தண்ணீரை நனைஞ்சிருமா. சரணாகதி என்பது அது அல்ல. சரணாகதி என்பது இறைவனிடத்திலே முழு மனதோடு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது. இதெல்லாம் முடியுமா? நேற்று இதை பற்றி தான் இரவு இன்னொரு சுவாமி அவர்கள் இங்கே ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தால், நானும் ஒரு சொற்பொழிவுக்கு போயிட்டு 2 பேரும் மதுரையில் சந்தித்தோம். முந்த நாள் நேற்று சந்திக்கிற பொழுது ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் சந்திக்கிற மதுரை மீனாட்சியை பார்க்க போகலாம். அப்போ கேட்டார், சுவாமி நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டால், நான் இப்படி சகோதரி நிவேதித்தை பற்றி ஒரு 600-700 பேர் கூடியிருக்கிற சபையில் பேசினேன் அப்படின்னா. நானும் பேசினேன் அப்படின்னு. சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசினேன். அவர் எங்கேயும் சிவகாசியில் பேசினார், ராமநாதம் போகிற வழியில் வந்திருந்தார். உங்களுடைய சொற்பொழிவை எத்தனை பேர் கேட்டாங்கன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், 700 பேர் உட்கார்ந்திருந்தார்கள், 1400 செவிகள் அங்கே இருந்தன, அதில் எத்தனை உள்ளே போச்சு எத்தனை வெளியில் வந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். பொதுவாக சொல்லுகிறவர்களுக்கு அந்த மெய்ப்பொருளினுடைய நாட்டம் இருக்கிறதா?
நம்ம தெரிந்து தான் அந்த விஷயத்தை சொல்லுகிறோமா? ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு சொல்வது வேறு. நானும் டெல்லியை பற்றி உங்களுக்கு வர்ணனை சொல்லலாம், கைலாசத்தை பற்றி நான் உங்களுக்கு வர்ணனை சொல்லலாம். கைலாசம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லலாம். கைலாசத்தை நான் பார்த்தது கிடையாது. பக்கத்து வீட்டு கைலாசத்தை வேண்டாம் பார்த்துருக்கலாமே தவிர கைலாசநாதரை பார்த்தது கிடையாது. சரி, கைலாய மலைக்கு போயிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு வைப்போம். அவன் கைலாய மலையை பார்த்திருப்பான், கைலாசநாதரை பார்த்திருக்க மாட்டான். இப்போ எல்லாமே வித்தியாசம் இருக்கிறது. கைலாயத்தை உள்ளே தரிசனம் பண்ணினவர்கள் சொல்லுகிறது வேற, கைலாய திருமலையை பார்த்தவன் சொல்லுகிறது வேற, கைலாயத்தை பற்றி படித்தவன் சொல்லுகிறத விட பக்கத்து விட்டு கைலாயத்தை பற்றி சொல்கிற வேற கதைகள் வேற. இதே போல் இந்த சரணாகதி தத்துவங்களையோ பக்தி தத்துவங்களையோ வைராகியத்தை பற்றியோ சொல்லுகிற பொழுது யார் சொல்லுகிறார்கள், யார் கேட்கிறார்கள் என்கிறது இருக்கு. சரியானவர் சொல்ல வேண்டும், சரியானவர்கள் அதை கேட்க வேண்டியது. இதுதான் முக்கியமான விஷயம் எல்லா விதத்திலுமே. இப்போ இங்கே மிகச்சரியான ஒரு நபர் சொல்லுகிறார், சரணாகதியை பற்றி சொல்ல போகிறார். பகவத்கீதையிலையும் இந்த 16வது 17 ஸ்லோகத்திலாம் 17வது அத்தியாயத்திலாம் அவர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, முடிவரை சொல்வதற்கு முன்னாலே சொல்லி வைப்பார். சரணாகதியை பற்றி சொல்லுவார், ஒரு சரம ஸ்லோகத்தையும் கடைசியாக சொல்லி வைப்பார். கீதையை முடிப்பதற்கு முன்னாலே சரம ஸ்லோகம் சொல்லி வைப்பார். சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களும். ஏன்னா தர்மத்தில் குழப்பங்கள் எங்கே இருக்குன்னா தர்மங்களிலே நமக்கு குழப்பங்கள் வருகிறது. தர்மத்தை பற்றிய புரிதலிலே நமக்கு குழப்பம் நிறைய இருக்குது. இது தர்மமா, இது தர்மம் இல்லையா, இது பக்தி தானா, இது பக்தி இல்லையா, இது சரணாகதி தானா, இது இல்லையா, இதை விடணுமா வேண்டாமா, இவ்வாறு பல குழப்பங்களுக்கு நடுவில் நம்ம ஆன்மீக ஆராய்ச்சியிலே நம்ம ஈடுபடுகிறோம். கடைசியில் குழப்பம் தீராமல் போய் சேர்ந்து விடுறோம், அது வேறு விஷயம். அப்போ அதை என்ன சொல்லுகிறார், எல்லா தர்மங்களையும் விட்டு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விடு, மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னை ஒருவனையே சரணமாக கொள்ளு அப்படிங்கிறார். என்னை ஒருவனை மாத்திரமே சரணத்துக்கு உரியவனாக கொள்ளு, என்னிடத்தில் மாத்திரமே சரணடை. பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் பெயின் கில்லர் இடத்துல நீங்கள் எல்லாமே சரணடைகிறீர்கள். தூக்க மாத்திரையின் இடத்துல நாம் எல்லாம் சரணடைகிறோம். தூக்க மாத்திரம் சரணம் பாவம். இந்த தூக்க மாத்திரை இல்லைன்னா பல பேருக்கு பாவம். இந்த உலகத்திலே பல பேருக்கு இந்த கழுதையினுடைய பால் இருக்கிறது, கடைகளில் விற்கிறாங்க, அது உங்களுக்கு சரணம் இருக்கிறது. குடிச்சிட்டு அவன் என்ன பாடுபடுத்துகிறான். இவ்வாறு எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே சரணத்துக்கு உரிய பொருளாக இருக்கிறது. டிவி இருக்கிறது, மொபைல் இருக்கிறது, எல்லாமே மீண்டும் நம்மை குழப்பத்திலே ஆழ்த்து விடுகின்றன. நம்மை மலினமான சிந்தனைக்கு உள்ளவர்களாகவும் நம்முடைய மூளை வேலை செய்யாமல் தான் பண்ணிவிடுகிறது. இந்த சரணாகதி தத்துவம் என்பது என்ன ஆகிறது, இறைவனிடத்தில் சரணடைந்த பின் நமக்கு பயமின்மையை தருகிறது. அப்படின்னா பிறவியை பற்றிய பயம் நமக்கு போய்விடுகிறது. அதனால தான் சரம ஸ்லோகத்தில் சொல்லி வைத்தார், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை ஒருவனையே சரணமாக கொள்ளு அப்படிங்கிறார். இங்கேயும் இது சரம ஸ்லோகமாக இதை கொண்டு வருகிறார். இதுதான் ஒரு முத்தாய்ப்பு என்று சொல்வார்கள். ஒரு பத்ததி கொடுக்கிற பொழுது அதில் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை, ஒரு பாட்டை சொல்லி வைக்கணும். இந்த பாட்டை இங்கே முத்தாய்ப்பாக சொல்லி வைக்கிறார். இந்த பாட்டு நமக்கு முக்கியமானது. நன்றே வருகினும் தீதே விலகினும். ஒரு செல்ல குழந்தைக்கு இருக்கிறது, அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறாள். பாலை விரும்பி அந்த குழந்தை குடிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் சொட்டு மருந்து கொடுப்பதற்காக ஆயா வருகிறாள். என்ன பண்ணுவோம், அந்த குழந்தையினுடைய வாயம் அம்மா முதல்ல பிடிச்சிக்குவார். இந்த பொக்கவாய், குழந்தையினுடைய பொக்கவாயை 2 வாயும் இப்படி பிடிச்சி அழுத்தி அந்த மருந்தை வாயில் விட்டு மூக்கையும் பிடிச்சி கொள்வாங்க. மருந்து உள்ளே போய்விடும். அந்த குழந்தை நினைக்கக்கூடாது, என்ன அம்மா இப்போ தான் பால் கொடுத்த அமிர்தமாக இருந்ததே, வாயை பிடிச்சி அழுத்தி மூக்கெல்லாம் பிடிச்சி மூச்சு விடாமல் பண்ணி எனக்கு அந்த மருந்தை கொடுத்தாலே நல்லா, இவெல்லாம் அம்மாவா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது தாயினுடைய கடமை, இந்த குழந்தைக்கு அதை கொடுத்து வைப்பது. நன்றே வருகினும் அதையும் நான் எடுத்துக்கொண்டேன். தீதே விலகினும், தீது நீ எதற்காக கொடுக்குறான்னா என்னை சரிப்படுத்துவதற்காக, சமப்படுத்துவதற்காக. அதை நாம் சிரமப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது சமன்படுத்துவதற்காக தருகிறார். இந்த கடையில் ஆசாரி வேலை செய்கிறவர்கள் நீங்கள் பார்க்கலாம், பெரிய ஒரு சுத்தியல் வச்சு அதை அடின்னு அடித்து நெருப்பில் காட்டி காட்டி அடிப்பாங்க. அம்பிகையின் இடத்துல செல்லுகிற பொழுது இதே பிரச்சனை தான். அவளும் என்ன செய்கிறாள், நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ நன்றே வருகினும் தீதே விலகினும், தீதே வந்தாலும் கூட. இப்போ குணத்தினுடைய உயர்வை பற்றி இங்கே சொல்லப்படுற, ஒன்றேயும் இல்லை, நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கிற ஒரு
சரணாகதியை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி வைத்தார். இந்த பூனைக்குட்டி நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். பூனைக்குட்டிக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு பாஷை, என்ன? மியாவு மியாவுன்னு கத்துறது. அது எலி வந்தாலும் மியா மியான்னு கத்தும், அது நாய்க்குட்டி அதை திரத்தி கொண்டு வந்தாலும் மியாவுன்னு கத்தும், யாராவது அடித்தாலும் மியாவுன்னு கத்தும், பசி வந்தாலும் கத்தும். அப்போ அந்த அன்னை என்கிற சரணாகதி அன்னையினுடைய திருநாமத்திலே திருவடிகளில் சரணம் அடைகிறவர்கள் நன்று வந்தாலும் சரி தீது வந்தாலும் சரி அதை பற்றி அவர்கள் எல்லாம் பொருட்படுத்துவது கிடையாது. கஷ்டம் வந்தால் அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ இல்லையோ, எங்கேருந்து பாடுறார் இந்த பாட்டுறா, அதை நீங்கள் யோசிக்கணும். நன்று வந்தாலும் தீதை விளைகினேன் நான் அறிவது ஒன்றுமே இல்லைங்கிறார். ஏன்னா அவர் நிற்கிறது நெருப்புக்கு மேலே நின்று கொண்டு சொல்லுகிறார். வேற எங்கேயும் இருந்து சொன்னால் பரவாயில்ல. ஏசி ரூமில் தாஜ் கோரமண்டலில் ரூம் போட்டு அவர் ஏசி ரூமில் உட்காந்து பாட்டு எழுதுனா நம்ம எல்லாருமே நல்லா எழுதலாம். இது நெருப்புக்கு மேலே நிற்கிறார். அடுத்த கயிறு அறந்து விழுந்தால் போயிருக்கும். காவல் வீரர்கள் நிற்கிறார்கள். அங்கே இருந்து பாடுகிறார். இந்த பாட்டெல்லாம் அரசன் பார்த்து கொண்டிருக்கிறான், தண்டனைக்குரியவன் அங்கே இருக்கிறான். அங்கே இந்த பாடலை பாடுகிறதுக்கு தான் இந்த தைரியம் வர வேண்டும். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயுமே இல்லைம்மா, எனக்கு நன்று வந்தாலும் சரி உனக்கே பரம் என்று, உன்னையே சரணம் என்று அடைகிறேன், நீயே பெரியவள், எனக்கு உள்ளம் எல்லாம் அன்றே உனது என்று அடைத்து விட்டேன், என்னுடையது என்று எதுவுமே இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் அம்பிகை இடத்தில் கொடுக்கிறார், பராசக்தியின் இடத்திலே சொல்லுகிறார், அம்மா இதோ உனது ஞானம், இதோ உனது அஜ்ஞானம், இரண்டையும் வைத்துக்கொள்ளு அப்படிங்கிறார். இதோ உன்னுடைய பக்திங்கிறார், அதையும் நீ வைத்துக்கொள்ளு, எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ளு, உன்னிடத்திலே நம்பிக்கையை மாத்திரம் தொடுத்தருள் தாயே, உன்னுடைய சரணங்களிலே எனக்கு நம்பிக்கையை கொடுங்கிறார். இந்த நம்பிக்கையை தவிர வேற ஒன்றுமே அவர் கேட்கவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லா துவந்தங்களையும் கொடுக்கிறார், எல்லா இருமைகளையும் கொடுக்கிறார். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஞானமும் வேணாம் அஜ்ஞானம் வேணாம், இரண்டையுமே தருகிறேன். ஆனால் உன்னுடைய பாதங்களில் எனக்கு சுத்த பக்தியை கொடு, நம்பிக்கையை கொடு, சுத்த பக்தியை கொடு, நம்பிக்கையை கொடு. சுத்த பக்தி என்பது நம்பிக்கை, இறைவனிடத்தில் நம்பிக்கை தான். இந்த இறைவனுடைய திருப்பாதங்களிலே நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையை மாத்திரம் கொடு. திரும்பவும் கேட்குறார், உனக்கு உள்ளமெல்லாம் அன்றே உனது என்று அழைத்து விட்டேன், என்னுடையது எல்லாவற்றையுமே அதிலே கொடுத்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலேங்கிறார். குணக்குன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், உயர்ந்ததாக இருக்கிறது. இரண்டு விஷயம், ஒரு பொருட்களை விளங்கிக் கொள்வதற்காக அர்த்தத்தை விளங்கிக் கொள்வது, ஒன்று ஆழமாகவும் இருக்க வேண்டும், பரந்தும் இருக்க வேண்டும், உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்ததாகவும் இருக்கணும், பரந்ததாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும். இந்த சிந்தனையை பற்றி தான் அழியாத குணக்குன்றேன்னு சொல்லி அம்பிகையை பாடுகிறார். ஏன் குணக்குன்றே அப்படின்னா, குன்றுகள் எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடியது. எது தவறு எது பிழைன்னா, அதுக்கு பொதுவாக ஒரு தாயார் இடத்துல ரெண்டு குழந்தை சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அக்காவும் தம்பியும் இல்லாட்டி அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேரும் அடிபடி படுவாங்க. ஒருத்தன் நகத்தினால மற்ற குழந்தைய கிள்ளிடுவான், கடிச்சு வச்சிருவான், அங்கே ரத்தம் வடியும். ரெண்டு பிள்ளையும் அம்மா அணைச்சிக்கொள்வார். அடி வாங்கின குழந்தைக்கும் அதே அம்மா அதே முத்தம் கொடுப்பாள், அடி கொடுத்த குழந்தைக்கும் அங்கே முத்தம் விடும். இப்போ இந்த குழந்தை நினைக்கக்கூடாது, என்ன ஒரு அம்மா இவா, நான் தானே அடி வாங்கியிருக்கேன், அவனுக்கும் முத்தம் கொடுக்குறாளே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அவள் குணக்குன்றாக இருக்கிறாள், அவள் உயர்ந்த இடத்திலே இருந்து பார்க்கிறாள். ரெண்டுமே அறியாமையில் இருக்கிற குழந்தைகள். அறியாமையினாலே இரண்டும் விளையாடியது, அறியாமையினாலே அடிபடிப்பட்டது, அறியாமையினாலே இவளை வந்தது, இதே அறிவினாலே என்னிடத்திலே வந்தது. கடைசி என்னது, ஒரே ஏதோ ஒரு சிறிது அறிவினாலே என்கிட்ட வந்தது, அதனால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குங்கிறதுனால அவள் குணக்குன்றாக இருந்து மன்னித்து விடுகிறார், ஒரு நல்ல மருத்துவரை போல. அதனால் அழியாத குணக்குன்றே என்று சொன்னார், அருட்கடலே என்று சொன்னார். இந்த கடல் பொங்கி வருகிற பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், கடல் பொங்கி வருகிற பொழுது எத்தனை கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை சுனாமி வந்தது அப்படின்னா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு தானாக தூக்கிட்டு போயிடும். பொங்கி வருகிற பொழுது இந்த மடை போடுவதற்கு யாருமே இருக்க முடியாது. நான் வெள்ளத்தை கண் முன்னால் பார்த்துருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். தண்ணியினுடைய அவ்வளவு ஃபோர்ஸ், அதனுடைய சக்தி அவ்வளவு, எத்தனை வீடுகளை வேணுனாலும் ஒரே நேரத்தில் அழித்து கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறது. இலங்கையிலே மட்டக்களப்புக்கு பக்கத்தில் ஒரு மடம், ஒரு டவுன் பஸ் போயிட்டுருக்கு. அப்போது சுனாமினாலே அந்த பஸ் வெள்ளத்தினாலே மிதந்துட்டே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சுனாமியினுடைய இதில் அடிபட்டு இழுபட்டு அங்கே இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி கீழே திருக்கோவில் பக்கத்தில், திருக்கோவில் என்கிற ஊரில், இங்கே அந்த பஸ்ஸிலேருந்து
வெள்ளத்தினாலே அடிபட்டு போனவன் அந்த 20 கிலோமீட்டர் தண்ணி பின்னாடி இலங்கையினுடைய கீழ்ப்பகுதியிலே 20 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு பனைமரத்துக்கு பக்கத்தில் பனைமரத்தில் உச்சியில் போய் அவன் இருந்தான். 20 கிலோமீட்டர் மிதந்து போயிருக்கான், ஏதோ ஒரு கட்டையை பிடிச்சனால, சின்ன பையன். அந்த பனைமரத்துக்கு மேலே இருக்கிறான். அப்புறம் ஹெலிகாப்டர்லேருந்து அவனை எடுத்தாங்க, அது வேறு விஷயம். இந்த 20 கிலோமீட்டர் அந்த தண்ணியினோட இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு சில வினாடிகளோ நிமிஷமோ தான் ஆயிருக்கும். அதனுடைய வேகம் அவ்வாறு. இப்போ இந்த இறைவனுடைய குணம் இது ஒரு சாதாரணமாக ஒரு தண்ணியினுடைய சக்தி இவ்வளவு இருக்கிற பொழுது, அம்பிகையினுடைய குணம் அவருடைய அருள் வெள்ளம் வருகிற பொழுது இங்கே நல்லவர்கள் தீயவர்கள் இதெல்லாமே கிடையாது. இந்த அருள் வெள்ளத்திற்கு நல்லவர்கள் கிடையாது, தீயவர்கள் எல்லாம் கிடையாது. அவதார புருஷர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சுவாமி விவேகானந்தர் சொல்வார், அவதார புருஷர்கள் கபால மோட்சணர்கள் என்று சொல்லுவார். அவர்களுக்கு இந்த வினை பகுதியை, உயிரினுடைய வினையை நினைத்த மாத்திரத்தினாலேயே, பார்த்த மாத்திரத்தினாலேயே, ஒரு பார்வையினாலேயே இந்த உயிர்களுடைய வினையை அழித்து விடக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அதை அருட்கடலையே என்று சொல்லி வச்சார். இமவான் பெற்ற கோமளமே, தாயாக இருக்கிறவள் அம்பிகை எல்லாருக்குமே தாயாகவே இருக்கிறாள். இமவானுக்கு மகளாக பிறக்கிறாள். அவளுக்கு அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எல்லா குழந்தைகளையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தாயாக இருக்கிறவள் தானும் ஒரு குழந்தையாக ஒரு தந்தையினுடைய மடியிலே ஏறி விளையாடுகிற ஒரு ஆசை அவளுக்கு கூட இருக்கிறது. அதனால் இங்கே அடிக்கடி அது அம்பிகையை சொல்லி வைக்கிறார், இமவான் பெற்ற கோமளமே என்று சொல்லி வைக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. இந்த பிள்ளைத்தமிழில் மதுரையில் வரும், மீனாட்சி குழந்தையாக வந்திருந்து இந்த பாட்டை கேட்பாளாம். சின்ன குழந்தையாக 5 வயது பெண் குழந்தையாக வைந்து இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்பாராம். அவருடைய மீனாட்சி பிள்ளைத்தமிழை கேட்பாளாம் உட்கார்ந்து. அவளுடைய ஆசைக்காக குழந்தையாக வருகிறாள். அதனால் இறைவி அவளுக்கு எல்லாமே முடியுங்கிற பொழுது குழந்தையாக ஏன் வர முடியாது அப்படிங்கிற கேட்கலாம். 96வது பாடல். கோமளவல்லியை அல்லியந்தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய ஷாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவாரெழு பாருக்கும் ஆதிபரே. இறைவனிடத்தில் அம்பிகையினிடத்திலே சரணமடைய சொன்னவர் முதலிலே இப்போ முடிந்தளவு செய்யுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கிறார். இது நம்முடைய வேதங்களுக்கு முரணானவையா அப்படின்னு கேட்கலாம். முதல்ல சொன்னவர் சரணாகதி பண்ணுங்கள், சரணாகதி அடையுங்கள். இப்போ ஆமளவும் தொழுவார் என்று சொல்லி வச்சார். இது ஒரு டேஞ்சரஸ் வேர்டு. முடிஞ்ச அளவு பண்ணுங்கோ அப்படின்னா இது ஒரு டேஞ்சரஸ் வேர்டு. 2 தேங்காய் உடைத்து 1/2 மணி நேரம் நாமஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணிடுவோம். கோயிலை 10 தரம் சுற்றி வான்னு சொன்னால் கூட பண்ணிடலாம். முடிந்த வரைக்கும் கோயிலை சுற்றி வா அப்படின்னு சொன்னால் இங்கே தான் பிரச்சனை வருது இல்லையா? முடிந்த அளவு சுற்றி வானா யாருக்கு முடிந்த அளவு, எவ்வளவு நேரம் முடிந்த அளவு, உடம்புக்கு முடிந்த அளவா, மனசுக்கு முடிஞ்ச அளவா? இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி போய் ஒரு நாளைக்கு கோயில் மங்களாரத்தியை ஸ்கிப் பண்ணலாமே, இன்றைக்கி ஒரு நாள் வாக்கிங் போகலன்னா என்ன ஆச்சு, சாப்பிட்ற நேரம் மட்டும் நான் சொல்ல மாட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்லன்னா என்னென்ன யாருமே சொல்கிறது கிடையாது. ஜபம் அப்படின்னு வருகிற பொழுது, கோயிலுங்கிற வருகிற பொழுது, இன்றைக்கி கூட்டமாக இருக்கும், வெள்ளிக்கிழமை இதுக்கு கோயில், இன்றைக்கி சனிக்கிழமை இன்னதான் எல்லாரும் விட்டு அங்கே சனி பகவானை பார்க்க ஒரே ஞாயிற்றுக்கிழமை யாராவது கோயிலுக்கு போவாங்களா? திங்கட்கிழமை இன்றைக்கி தான் எல்லோரும் முடிச்சுட்டு பிரதோஷம் பார்க்க போயிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை அம்பிகைக்குரிய நாள், இன்றைக்கி போக முடியாது. ஆகவே புதன்கிழமைக்கு போனோன்னா அன்றைக்கி ஏதாவது ஒன்று இருக்கும். குரு பகவான் வியாழக்கிழமை அவர் பிரச்சனையாக இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தர் நாளுமே நமக்கு பிரச்சனையாக இருக்கிற போல நம்ம எப்போ தான் கோயிலுக்கு போகிறதுண்ணா? சரி, வெள்ளிக்கிழமை சர்க்கரை பொங்கல் தருவார்கள், அன்று நல்ல நாள் பார்த்து வைக்கலாம்ண்ணா. இவ்வாறு ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு நமக்கு ஒன்று இப்போ முடிந்த அளவு என்கிற ஒரு வார்த்தையை நம்ம போடக்கூடாது. ஆனால் இங்கே அவர் முடிந்த அளவு இது சுருத்திக்கு நம்முடைய வேதங்களுக்கு புறம்பானவையா அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்கலாம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ராமகிருஷ்ண மடத்துக்கு உரிய அவர் மந்திர திரஷ்டா என்று சொல்லுவார்கள். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பூஜா விதிகளை எழுதியவர் அவர் தான், தொகுத்தவர் அவர் தான். நம்முடைய ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மடத்தினுடைய சந்நியாச பத்ததியை எழுதியவர் அவர் தான். ஏன்னா வெளியில் மக்கள் வாங்குகிற சந்நியாச தசநாமி பரம்பரையில் வாங்குகிற சந்நியாச பரம்பரையில் வருகிற மந்திரங்களோடு சேர்த்து ஒரு சில மந்திரங்களையும் சேர்த்திருக்கிறார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். தசநாமி சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் வாங்குகிற மந்திரங்களோடு சேர்த்து சில மந்திரங்களையும் இவரும் புதுசாக சேர்த்திருக்கிறார்.
அது வேதங்களுக்கு புறம்பானவே இல்லை, அது எல்லாமே அங்கே இருக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கார் அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரங்களோடு. பிரம்மச்சரிய மந்திரம் புதிதாக சேர்த்திருக்கிறார். எல்லாமே வேத மந்திரங்களோடு சேர்த்து பிரம்மச்சரிய மந்திரம் சொல்லி நம்முடைய மடத்திலே 5 அல்லது 6 வருடம் முடித்ததுக்கப்புறம் பிரம்மச்சரிய தீட்சைன்னு கொடுப்பார். அதுவும் தசநாமி பரம்பரையில் வருகிற மந்திரங்களோடு சேர்த்து இன்னும் சில மந்திரங்கள் எல்லாமே சேர்த்திருக்கிறார். அந்த மந்திரங்கள் எல்லாம் சுவாமி பிரம்மானந்தருக்கு அனுப்புகிறார். இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து சென்னையிலேருந்து கல்கத்தாவுக்கு அனுப்புகிறார். சுவாமி நான் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஏற்றி, அதாவது என்னுடைய தியானத்திலே கண்டுபிடித்தேன், இதெல்லாமே நம்முடைய மந்திரத்தை தீட்சையில் பயன்படுத்தலாமா? பிரம்மானந்தர் சொல்லுவார், இது உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணி, ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய விரும்புகிறேன். நமக்கு பின்னாலே வருகின்ற சந்ததியினர் மக்கள் இந்த உலகத்தில் இவ்வளவையுமே நீ சொல்லுகிறபடி அவ்வளவும் முழுசா 100% செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள். அதனால அதில் முடிந்த அளவுங்கிற ஒரு வார்த்தையை நீ சமஸ்கிருதத்தில் சேர்க்க வேண்டும்னு சொல்லிடுவார். முடிந்த அளவு அப்படிங்கிற ஒரு சில இடங்களிலே முடிந்த அளவுங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பார்கள் மந்திரத்தில். முடிந்த அளவுங்கிற ஒரு வார்த்தையை சுவாமி பிரம்மானந்தர் சேர்ப்பார், நாம எல்லாம் சேர்க்க முடியாது. சுவாமி பிரம்மானந்தர் சேர்க்கிறார் இந்த வார்த்தையை சேர்த்து, இதை நீ மந்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை தீட்சையில் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் வரப்போகிற சமுதாயம் இது எல்லாமே முழுதாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, அதுக்கு தகுதியானவர்கள் அல்லங்கிறத அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் இவரும் சொல்லுகிறார், ஆமளவுங்கிற ஒரு வார்த்தையை, அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கிறார். ஏன்னா நமக்கெல்லாம் அம்பிகையை தொழ எத்தனை முடியும், இது பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். அவளை தொழ இது நான் சொன்னது ஒரு பக்கம். யாரெல்லாம் முடியாதவர்களோ, மலினமான சிந்தனையுடையவர்களோ, மெல்லியவர்களோ, வளமற்றவர்களோ, பலமற்றவர்களோ எல்லாமே இதுக்கெல்லாம் ஆமளவும்னா அதுக்கு தான் மீனிங். முடிஞ்ச அளவு நம்ம சொல்லி வைக்கலாம் அப்படின்னா. இந்த முடிந்த அளவு பெரியவர்களுக்கு இது வேற. ஸ்ரீராமகிருஷ்ணன்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த உலகத்திலே எட்டி பார்க்குறார். ஏதாவது நடக்குது அப்படின்னா அவருக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் நடக்கிறது உலகத்திலே அப்படின்னு. ஆனால் உலகத்தில் வருகிற பொழுது அவர் முற்றுமுழுதாக இருக்கிறார். சுவாமி பிரம்மானந்தர், ராக்காள் சந்திரகோஸ் 2 பேரும் கடைக்கு எங்கேயோ ஒரு வீட்டில் பக்தர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். அவர் வருகிற பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கோட் வேர்டு பேசுகிறாராம். கோட் வேர்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த தந்தி அடிக்கிற மாதிரி, அது கோட் வேர்டுன்னு பேர். ரா கி ஜூ அப்படின்னு கேட்பார். இவர் முடிப்பார் என்னென்னு, இல்லை எல்லாரும் இருக்கும்போது நான் கேட்கக்கூடாது அதனால் அப்படி கேட்டேன். கிட்ட போய் கேட்பார், என்ன ராக்காள் கீ என்ன பெங்காலியில் சொன்னார், ஜுத்தா, ஜூனா ஜுத்தா செருப்பு, ராக்காள் செருப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாராம். கோட்வேட்டில் கேட்குறாரு அவர். ஸ்ரீராமகிருஷ்ணன் படியில் இறங்கி வரும் பொழுது ராக்காள் செருப்பு எங்கே இருக்குன்னு மக்களுக்கு முன்னாடி கேட்டால் அவங்களாம் ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்குவாங்களே, என்ன சுவாமி இவ்வளோ நேரம் பிரம்மஞானத்தை பற்றி பேசிக்கொண்டதான் இப்போ செருப்பு எங்கே இருக்குன்னு கேட்குறாரே அப்படின்னா தவறாக நினைத்து கொள்வார்களே அப்படிங்கிறதுக்காக அப்படி கோட்வேட்டில் கேட்குறாரு அவர். அவரும் பதில் சொல்லுகிறார். வந்த உடனே சொல்லுவார், உன்னுடைய கொடை எங்கன்னு. வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் கொடை எங்கே அப்படின்னு கேட்பார். ஐயோ கொடையை காணமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பதறுவார்கள். ஆக்சுவலாக உங்களுக்குலாம் ஏன்டா இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க, நான் பிரம்மஞானத்திலே நான் மூழ்கி இருக்கிறேன், சமாதி அனுபவத்தில் இருக்கிறேன். ஆனால் உலகத்துக்கு வருகின்ற பொழுது நான் அந்தளவு உலகத்தில் என்ன பொருட்கள் இருக்கிறது என்ன ஏதுங்கிறது எனக்கு நன்றாக தெரிகிறது. நீங்கள் இன்னும் ஜபம் பண்ணவே ஆரம்பிக்கிறதில்ல, அதுக்கடையில் என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கேட்பார். ஏன் இவ்வளவு மறதி? உலகத்திலே நம்ம எல்லாம் நினைக்கிறோம், கடவுளை நினைத்து விட்டால் இதெல்லாம் நான் இப்படி தான் மறந்துடுவோம். மறதி என்பது ஒரு நோய். மறக்கிறது இறை நினைவிலே நான் இருந்தேன் மறந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறார். இது நம்ம ஆன்மீகம் என்பதையும் நம்முடைய மறதிங்கிற நோய் இது எல்லாத்தையுமே ஒன்றாக நாம் நினைத்து வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு அம்மா சுவாமி ஆத்மகரானந்த மகாராஜ் அவர்கள் மடத்தினுடைய தலைவராக இருக்கிற பொழுது கொழும்பு மடத்திலே ஒரு அம்மா தாயார் சொன்னார்கள், மகாராஜ் எனக்கு இப்போல்லாம் இறைவனை நினைக்கிற பொழுது என்னுடைய புருவ மத்தியிலே வேர்க்கிறது, அப்படியே கரகரன்னு சத்தமெல்லாம் கேட்குது, தலையெல்லாம் சுற்றுகிறது, கை காலெலாம் அப்படி நடுநடுங்குகிறது அப்படின்னு சொன்னார். மகாராஜ் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச நல்ல நியூரோ டாக்டர் இருக்கார், கொஞ்சம் போய் பாருங்கம்மா அப்படின்னு. நரம்பியல் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவங்கள கட்டாயமாக நீங்கள் போய் பார்க்கணும்னு. அந்த அம்மா நாங்கள்லாம் இப்படி பதைச்சி போய்டேன்னா, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி, அவங்க பெரிய அதிகாரியினுடைய மனைவி எல்லாமே இருக்கும் பொழுது சுவாமி சொன்னார், நரம்பியல் டாக்டரை பாருங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு இப்போது. அந்த மாதிரி நாம் போலியான ஒரு சமயத்தை நாம் எல்லாம் இதெல்லாம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு கணக்கு போட்டுறோம். இப்படியெல்லாம் செய்தால் ஆன்மீகம் போல இருக்கடா அப்படின்னு, இப்படியெல்லாம் செய்தால் கடவுள் போல இருக்குது, இப்படியெல்லாம் செய்யணும் போல இருக்குது.
இந்த குழந்தையெல்லாம் செய்யல, அம்மா போய் குட்டும் போது அது தடா தடான்னு குட்டிக்கும், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும். இங்கே பாருங்கள், நான் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கும்போது அந்த வேடிக்கையை பாருங்கள். அம்மா சாமி கும்பிட்றாரோ இல்லையோ, தாத்தா சாமி கும்பிட்றாரோ இல்லையோ, அந்த குழந்தை காட்டுவாங்க, சாமி பாரு சாமி பாரு சாமி பாரு. நான் மனசுக்குள்ளே வேண்டுற, அப்பா ஒரு முறையாக நீ பாரு முதல்ல அந்த குழந்தை இருக்கட்டும். அந்த குழந்தை 6 மாதம் உள்ளது, அதுக்கு எங்கே தெரிய போகிறது சிவலிங்கம் இருக்கா ஆட்டுக்கள் இருக்கான்னு அதுக்கு தெரியுமா என்ன? நீ முதலிலே பார். நமக்குடைய ஆன்மீகம் எங்கே போய்விட்டது? நம்முடைய மனமெல்லாம் வேறங்க அந்த குழந்தையிலே இருக்குது. சரி, குழந்தையை தெய்வமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற முடியாது. அதுதான் சொல்கிறேன். இதுதான் குழந்தையை ஆன்மீகமாக பார்க்கிறேன் அப்படிலாம் ஒன்று இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவனுடைய மனநிலை வேறாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஆமளவுங்கிறது ரொம்ப அருமையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. இதை நீங்கள் எல்லாம் தியானம் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. ஆமளவுங்கிற ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை. அபிராமி அந்தாதியினுடைய பல வார்த்தைகளில் எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள் இதுவும் ஒன்று. கோமள வள்ளியை, அருமையான வள்ளிங்கிற ஒரு வார்த்தை முதல்ல நம்ம பற்றி பேசியிருக்கோம் ஏற்கனவே. இந்த வள்ளி கொடி என்பது அது எப்படி வருதுன்னே தெரியாது நமக்கு. இந்த பூசணிக்காய் கொடி, இந்த மற்ற கொடிகளெல்லாம் பாருங்களேன், அது சின்ன ஒரு சின்ன ஒரு இழை, நூழிலை மாதிரி சின்னதாக வரும், இழைன்னு சொல்கிறேன். அது மெதுவாக அப்படி வந்து ஒட்டிக்கும். அப்புறம் அப்படியே பெருத்து 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 ஒரு தண்டு வந்து ஒரு காய் வந்து இவ்வளோ பெரிய பூசணிக்காய் வரும். நமக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய கொடி அங்கே வந்ததுன்னா. கோமளவல்லிங்கிற மிருது எவ்வளவு மெல்லிய வள்ளியாக அம்பிகை என்ன பண்ணுகிறாள் நம்மிடத்தில் வருகிற பொழுது, எப்படி உள்ள வராள்னே நமக்கு தெரியாது. எப்படி உள்ள வந்து விடுகிறாள் நமக்கு தெரியாமல். இந்த ஆலமரத்தினுடைய வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆலமரம் எங்கேயோ இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து 40 அடி பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தினுடைய வேர் நம்ம கிணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதனுடைய வேரனுடைய முடிவு அது எங்கே இருந்து எங்கே வேறு கூட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணியை குடிச்சிட்ருக்கு அந்த ஆலமரம், அரச மரம். அதனுடைய வேர்களுக்குள்ளே ஒரு பங்கு, அது பாங்கு. அது இந்த கொடிகளும் அப்படித்தான். அது எப்படி வருகிறது, எங்கே நுழைகிறது, எங்கே வேணாலும் நுழையும், எப்படி வேணாலும் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் போகும். அது வள்ளியினுடைய இயல்பு, கொடியினுடைய இயல்பு. அம்பிகை என்ன பண்ணுகிறாள், நம்முடைய மனதிலும் நம்மை அறியாமலேயே அவருடைய திருநாமத்தை சொல்லுகிற பொழுது, கொஞ்சமாவது நம்ம அவருடைய நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த நம்மை ஒட்டி கொள்ளுகிறாள். கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும். நம்முடைய ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம், தாமரையை பற்றி பேசியிருக்கிறோம். நம்முடைய குண்டலினி முதலான 6 தாமரைகளிலே அம்பிகை வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அம்பிகை எப்படி உள்ளத்திலே புகுகிறாள் அப்படிங்கிறத இந்த குண்டலினி தத்துவத்தின் மூலமாக 6 தாமரைகளிலே அவர் 7வது சகஸ்ராரம் வரையிலே அவள் 6 தாமரைகளிலே எவ்வாறு வீற்றிருக்கிறாள் என்கிற பகுதியை பற்றி சொல்லுகிறாள். அல்லியன் தாமரை கோயில் வைகும். இதனால் இது வேதாந்தத்திலே 7 நிலைகளை பற்றி சொல்லுகிறார்கள். யோக சாஸ்திரங்களிலே 6 பகுதியை பற்றி, இப்படியெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் தான், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அம்பிகை 6 தாமரைகளிலே வீற்றிருக்கிறார் என்று சாக்தி சமயத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாமரையிலே அம்பிகை இருக்கிறாளாம். குண்டலினி, அநாகதம் இது முதலான இடங்களிலே அம்பிகை வீற்றிருக்கிறாள். அல்லியன் தாமரை கோயிலிலே இருக்கின்ற யாமளவள்ளி என்று சொன்னார்கள். யாமளவள்ளியை ஏதம் இலாளை என்றுதான். அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லி. இதய தாமரையிலே அம்பிகை, இதய தாமரையிலே ராக்கினி அம்பா பார்க்குறோம். ராக்கினி அம்பா, ராக்கினி அம்பிகையாக அங்கே இருக்கிறாளாம். பச்சை நிறத்தவளாக இருக்கிறாள். இதயத்திலே அம்பிகை ராக்கினி ஸ்வரூபமாக பச்சை நிறத்திலே இருக்கிறாள். அநாகத சக்கரத்திலே அவர், அநாகதம் என்கிற இந்த இதய தாமரையிலே அவள் பச்சை வண்ணத்திலே இருக்கிறாளாம், ராக்கினி அம்பாவாக இருக்கிறாள். அதனால தான் அவளை யாமளவல்லி, ஷாமலை, அதாவது தமிழில் யாமலைன்னு அவர் எழுதுகிறார். யாமளவல்லியை ஏதம் இலாளை அப்படின்னு சொல்லுகிறார். ஏதம், இது யாமளவல்லி, ஏதம் இலாள் அப்படிங்கிற 2 வார்த்தையை நம்ம இங்கே கொஞ்சம் கவனிக்கணும். ஏதம் இலாள் அப்படின்னா குற்றமற்றவள் அப்படின்னு, நிர்மலா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏதம் இலாள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஏன் இங்கே யூஸ் பண்ணணும்? குற்றமல், அம்பிகைக்கு குற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குமா? அம்பிகைக்கு குற்றம் எங்கிருந்து? ஏன் மலங்கள் என்பது தான் குற்றங்கள். அவள் மலங்கள் உள்ள, ஆணவம் கர்மம் மாயம் உள்ளவளாக இருக்கிறாளா அப்படின்னா? ஏதம் இலாளை அப்படின்னா குற்றமற்றவள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையில் நம்ம மீனிங்கை அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதய தாமரையிலே ஒரு மனிதனுடைய மனம் வருகிற, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பகுதியை இங்கே நினைத்து பார்த்தால், இதய தாமரையிலே ஒருவனுடைய மனம் வருகிற பொழுது
தொண்டையில் வருகிற பொழுது இறைவனை தவிர வேறு எதுவுமே பேச முடியாது. இதயத்திலே வருகிற பொழுது அவனுடைய மனம் மாசு அற்று போய் விடுகிறது. அவன் எல்லாவற்றையும் தெளிவாக காணத் தொடங்குகிறான். இறைவனை பற்றி பேசவே விரும்புகிறான். இந்த அமுதமொழிகளில் வரும், நம்ம படித்து பார்த்தா தெரியும். ஒருவனுடைய மனம் இதய தாமரையில் வருகின்ற பொழுது அவன் வேறு உலக சிந்தனையிலே அவன் மாசுபடுவது இல்லை. அவனுடைய மனம் மாசற்றதாக இருக்கிற பொழுதுதான் அவருடைய குண்டலினி சக்தி இதயத்திற்கு வருகிறது. குற்றமற்றதாக இருக்கிற பொழுதுதான் நம்பிக்கையினுடைய திருநாமத்தை அவன் நிச்சயமாக சொல்ல முடிகிறது. அப்போ தான் இதயத்தினுடைய வாசல்கள் திறக்கின்றன என்று சொல்லுகிறார். அதனால் குற்றமற்றவர் ஏதம் இலாலை அப்படின்னா இது கொஞ்சம் மாற்றிப்படுத்தி ஏதம் இல், அவளுக்கு குற்றமற்றவளாக இருக்கின்ற இடத்திலே இருக்கக்கூடியவள் அப்படின்னு கூட நம்ம படித்து கொள்ளலாம். யாமரவள்ளியை குற்றமற்றவருடைய அந்த தாமரையிலே இருக்கிறவள், ஏதமில்லாதவள். எழுதறிய ஷாமரமேனி சகலகலா மயில் தன்னை. இந்த ஒரு மயில் தோகையை பார்த்துருப்பீங்க, சும்மா நீளமாக இருக்கும், அவ்வளோதான். தன்னுடைய அதுக்கு ஒரு மேகங்களையோ ஏதோ சத்தத்தை கேட்டோன்னா அது மயில் தோகையை விரிக்கும். அது எத்தனை டிசைன், எவ்வளவு கலர், எவ்வளவுமே எங்கேயுமே எங்கே இருந்ததுன்னு யாருக்குமே தெரியலை. நம்மளாம் ஆச்சரியத்திலே உறைந்து போய் விடுகிறோம். இவ்வளோ பெரிய மயில் தொகையா, மயில் பீலியா என்று பார்க்கிறோம். அவ்வளவு நீளமாக, இவ்வளவு சாதாரணமாக ஒரு வாளில் இருந்து எடுத்து காட்டும். இந்த மயில் எடுத்து காட்டுகிறது. சகலகலா மயில் என்று சொல்லுகிறார். எழுதறிய ஷாமலமேனி கலாவதி என்று அம்பிகையை புகழ்ந்து சொல்லுகிறார்கள். அம்பிகை தன்னிடத்தில் இந்த உலகத்தை வைத்திருக்கிறாள். இறைவனுடைய கருணை, இறைவனுடைய படைப்பின் மூலமாக மூலகர்த்தாவாக மூல பிரகிருதியாக இருந்து கொண்டு அம்பிகை இந்த உலகத்தை விரிய செய்கிறாள். அந்த மாதிரி ஒரு உயிர்களிடத்தில் இருக்கிற அஞ்ஞானத்தையும் விலக்கி அவர்களுக்குள்ள ஞானத்தையும் புகுத்துகிறாள். எப்படி அப்படின்னா, அந்த ஒரு மயில் எப்படி தோகையை விரித்து காட்டுகிறதோ இந்த மாதிரி அந்த உயிர்களிடத்தில் இருக்கிற அஞ்ஞானத்தையும் இவள் விலக்கி வைக்கிறாள். எப்படின்லாம் கேட்க முடியாது, அவளுடைய விருப்பம். ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் கேட்பார்கள், ஏன் இந்த உலகத்தை படைத்தார், ஏன் இவ்வளவு துன்பம்? இதுக்கெல்லாம் இந்து மதத்திலே இதுக்கான விளக்கம் இல்லை. ஏன் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த மதத்திலையும் இந்த விடை இல்லை. நம்முடைய இந்து மதத்தில் இதுக்கு என்ன விடை இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், அழகாக நல்ல ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னார். இது தஹார் இச்சா தஹார் லீலா, ரெண்டே வார்த்தையில் முடித்தார். இது இறைவனுடைய லீலை, அவருடைய விருப்பம் அப்படின்னு சொன்னார். இது இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய லீலை என்று சொன்னார். வேதங்களை இதைத்தான் சொல்லுகிறார்கள். இறைவனுடைய விருப்பப்படி தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னு வேதங்கள் சொல்லுகிறது. இறைவன் நான் ஒன்றாக இருக்கிறேனே, நான் பலவாறாக மாறுகிறேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லி உபநிஷதங்கள் சொல்லுகிறது, வேதங்கள் சொல்லுகிறது. நான் ஒருவனாக இருக்கிறேன், பலவாறாக மாறுகிறேன் வேதங்களில் சொல்லுகிறது. இங்கே என்ன சொல்றார், இது அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறது, அவருடைய லீலை. அவர் விரும்பினா கொடுப்பார், கொடுக்க மாட்டார் அப்படின்னா. சுவாமி விவேகானந்தர் கேட்டார், உங்கள் கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையா, எங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருப்பது தான் வேலையா உங்கள் கடவுளுக்கு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் சொல்லுகிறார். இறைவனுடைய விருப்பப்படி இதெல்லாம் நடக்கிறது, இது அவருடைய இச்சையின்படி நடக்கிறது. அப்போ ஒரு உயிர்களிடத்தில் ஞானத்தை தோற்றுவிப்பதும் அம்பிகையினுடைய இச்சை, அவருடைய விருப்பத்தின்படி தான் நடக்கிறதுன்னு சொன்னார்கள். சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமலமும் தொழுவார். இதை நாம் இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் படித்தோம். மனமொழி மெய்களாலே தொழுகிறதா, காசினாலே தொழுகிறதா, பூஜையினாலே தொழுகிறதா, வீரத்தினாலே தொழுவதா, சேவையினாலே தொழுவதா, பக்திக்காக இப்படி எல்லாமே ஆமளவும் தொழ வேண்டும் சொல்றார். மனம் மொழி மெய்களாலே முடிந்த அளவு இறைவனை, முடிந்த அளவு அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் இதுக்கு முத்தாய்ப்பாக நான் உங்களுக்கு ஒரு இறுதியாக ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஆமளவும் தொழு அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொன்னார், ஒரு கையினால் என்ன சொன்னார், உலகத்தை பற்றி கொள்ளுங்கள், வேலையை செய்யுங்கள். இன்னொரு கையினால் இறைவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஒரு கையால் இறைவனை நல்லா பிடிச்சு கொண்டு அடுத்த கையினாலே உலகத்தில் என்ன வேணும்னா செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மரத்தூண்னா நம்ம சுற்றி வந்திருப்போம் சின்ன வயசில் இல்லையா. ஸ்ரீராமகிருஷ்ணன் கதை சொல்லுகிறார், ஒரு பெரிய தூண் இருக்குது, அந்த குழந்தை ஒரு கையினால் தூணை பிடித்து கரகர கரகரன்னு சுற்றும். இப்போல்லாம் நம்மளால் சுற்ற முடியாது, சின்ன குழந்தைகள் சுற்றும், நம்மளும் சுற்றி இருப்போம். சுற்றுகிற பொழுது தலையெல்லாம் சுற்றினால் கூட ஆசையாகவும் அழகாகவும் இருக்கும், ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படியே அந்த காற்று நம்மளில் படுகிறது. ஏன்னா தூணை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம்.
இறைவனை ஒரு கையினாலே ஆழமாக உறுதியாக பற்றி கொண்டு மறு கையினாலே வேலை செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் ஆமளவும் தொழுவார் அப்படின்னா. முடியலையா உலகத்திலே, உலக இன்பத்திலே இருக்க வேண்டும், மனைவி, மக்கள், குழந்தைகள், குடும்பம், காரு, டிவி எல்லாம் வாங்க தான் வேணும். ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் என்ன செய்யணும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், உன்னுடைய மனதை நிர்மலமாக ஓரிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ரெண்டாவது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிற உதாரணம் என்ன செய்யணும்? ஒரு நாள் நீ தனிமையிலே இருக்க வேண்டும். எப்படி ஒரு பால் காய்ச்சி அதுக்கு என்ன சொல்வார்கள், இந்த தயிர் எல்லாம் அதில் கொஞ்சம் போட்டு பொறை பூத்தி அதை தனியாக ஒரு இடத்திலே வைக்க வேண்டும். எதுக்காக? தயிர் வருவதற்காக. அப்படியே ஆட்டிக்கொண்டே இருந்தால் தயிர் உருவாகாது. எவ்வளோ அழகாக அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு. ஒரு ஓரத்தில் இப்போலாம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் தயிர் போடுற மிஷின் எல்லாம் வந்தாச்சு. அதில் நான் சொல்லலை, நம்ம வீட்டுகளில் செய்கிற மாதிரி ஒரு சட்டியிலே பாலை காய்ச்சி இது பதமாக கொதித்த பாலை ஒரு கொஞ்சமாக பிறை ஊற்றி மெதுவாக ஒரு இடத்துல வைக்க வேண்டும். அதை ஆட்டி ஆட்டிலாம் பார்க்கக்கூடாது. காலையிலே அது தயிராக மாறி இருக்கும், அதுக்கு பின்னர் அதை கடைய வேண்டும். கடைஞ்சி அதில் வெண்ணெய் ஒரு காலையில் கடையணும். அப்போ தான் வெயில் வரத்துக்கு முன்னால் தான் அப்போ வெண்ணெய் திரண்டு வரும். அந்த வெண்ணெயை கவனமாக வச்சு உருக்கி நெய்யாக்கி, இப்போ எவ்வளோ வேலை இருக்குது. அப்போ ஒரு நெய், அந்த நெய்யை கொண்டு போய் ஒரு வெண்ணெயை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் அந்த வெண்ணெயும் தண்ணியும் சேராது. அந்த பாலில் தண்ணி ஊற்றின என்னாகும்? அடுத்த அரை மணி நேரத்தில் பால் கெட்டு போய்விடும், ஒரு மணி நேரத்தில் பால் கெட்டு போகும். ஆனால் இந்த வெண்ணெயாக்கி அதை தண்ணியில் போட்டால் அது சேராது. அது மாதிரி நீயும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி 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 இந்த உலகம் அனித்தியமானது பற்றி இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நாம் எடுத்ததுக்கு அப்புறமா உலகத்தில் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எத்தனை விஷயங்கள் வந்தாலும் கூட, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கூட, எத்தனை பற்றுக்கள் வந்தாலும் கூட நாம் அதில் மாட்டிக்கொள்ள போவது கிடையாது. யார் வந்தாலும் நம்ம வந்து பாரான்னு சொல்லலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார் இந்த ரெண்டு விஷயங்களை. ஒன்று, நாம் அந்த தூணை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், இறைவனை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தனிமையிலே இருந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அப்பப்போ தனிமையில் இருங்கன்னு சொல்கிறார். இங்கெல்லாம் அதுக்கு தான் ஜபயக்ஞம்னு ஒரு நாள் நடத்துக்கிறோம், மந்திர யோகம் 1 மணி வரைக்கும். ஒரு சுவாமி அதை கேலியாக சொல்வதுண்டு, இது அடிக்கடி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ஆன்மீகமாக மாறுகிறோம் நாமெல்லாம். திடீர்னு ஒரு நாள் விபூதியெல்லாம் பூசி உத்ராட்சமெல்லாம் போட்டு ஒருவன் வீட்டு மூலையில் உட்காந்துருப்பான், என்ன இன்றைக்கி ஆன்மீகம் உபவாசம் என்கிறது. அப்போயே ஒரு லிஸ்ட்டு வச்சுருவோம், நாளைக்கு சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருவோம். உபவாசத்துக்கு தேவையான பதார்த்தங்கள் எல்லாம் அவனுடைய மனசில் லிஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது அரை நாளைக்கு. இறைவனுடைய திருநாமத்தை ஆமளவும் சொல்லுவதற்கு அந்த மனம் தயாராக இருக்கவில்லை. அதனால் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சுவாமி ரங்கநாத்தானந்தஜி மகாராஜ் அவர்கள் சொன்னார், ட்ரெயின்டு மைண்ட், பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு மூளை, சிந்தனை வளப்படுத்த ஒருப்பட்ட ஒரு மூளை. இது ஆன்மீகத்திற்கு முக்கியமான ஒரு வேலை. நான் என்னுடைய குருநாதர் தவ மிகுந்த சுவாமி அவர்கள் ரங்கநாத்தானந்தஜி மகாராஜ் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் ட்ரெயின்டு மைண்டு. இதெல்லாம் உலகத்துக்கு மிகவும் தேவை. இதனால தான் பயிற்சி அளிக்கப்படாத மூளைகள் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்கிற பொழுது இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சரணங்கள், இவ்வளவு சலசலப்பு. எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட்டு, எல்லாத்துக்கும் அவனுடைய மூளையில் தோணுனதெல்லாம் போட்டுருவான். எது பொய் எது உண்மை என்றே பகுத்தறியக்கூடிய ஒரு மூளை வளம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்ட, சிந்திக்கின்ற சக்தி அவனிடத்திலிருந்து, சிந்தனா சக்தி மொத்தமாக போய்விடுகிறது. இதைத்தான் சொன்னார்கள். அப்போ சாக்த தர்மத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் பார்க்கணும். என்னென்னா, அங்கே அடிக்கடி அவர்கள் சொல்லுகிறது ரெண்டுமே தருவார்கள். அம்பிகை நம்முடைய சப்தசதியில் பார்க்குறோம், சண்டி பாராயணத்திலே நம்ம பார்க்குறோம், அங்கேயும் கூட அம்பிகை எல்லாமே தருகிறாள். 2 தருகிறாள். ஒன்று மோட்சம் தருகிறாள், உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சித்தியையும் அவள் தருகிறாளாம். அதனுடைய முடிவில் அம்பிகையினுடைய 17வது அத்தியாயத்திலே சொல்லுவாள், உனக்கு அந்த வைசியனுக்கு சொல்வார், நீ அடுத்த பிறவியிலே நீ நினைத்தது போலவே அரசனாக பிறந்து உலகத்தை ஆளுவாய் சொல்லி வைக்கிறாள். அம்பிகை சொல்லுகிறாள், நான் சொல்லலை. அடுத்தவன் ஞானத்தை வேண்டியவனுக்கு ஞானத்தை பிராப்தம் கொடுக்கிறாள். உனக்கு ஞானம் இந்த பிறவியிலே உனக்கு ஞானம் சித்தி ஆகிறதுங்கிறதையும் சொல்லி வைக்கிறாள். அப்போ இரண்டையுமே அவள் சொல்லி வைக்கிறாள், ரெண்டுமே தருகிறது. அதனால தான் இங்கு என்ன சொல்லுகிறாள், ஆமளம் தொழுவார் 7 பாருக்கும் 7 உலகங்களுக்கும் அதிபதியான பதவி உனக்கு கிடைக்கும். ஞானம் மாத்திரமல்ல, இதுவும் கூட உனக்கு கிடைக்குங்கிறதே இங்கே சொல்லி வைக்கிறார். நம்ம அந்த சாக்த தர்மத்தில் அடிக்கடி சொல்லுகிறார்கள், இது இங்கேயும் மீண்டும் அவர் சொல்லி வைக்கிறார். உனக்கு ஞானம் மட்டுமல்ல, நீ கேட்டால் உலகத்தை 7 பாருக்கும் அதிபதியாக இந்திர பதவி கூட உனக்கு கிடைக்கும். கேட்டால் அதுவும் கிடைக்கும். ஏன் அது கிடைக்காம போகுமா என்ன?
அம்பிகையை தொழுகிறவர்களுக்கு அதுவும் கிடைக்கும். இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. பொதுவாக இந்த அரசியல்வாதிகளோ இல்லாட்டி சொல்லக்கூடாது, இதெல்லாம் அரசியல்வாதிகளோ இல்லைன்னா யாரெல்லாம் இருக்கிற பொழுது இப்போல்லாம் நீங்கள் ரோட்டில் போகும்போதே பார்க்கலாம், ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு பிறந்தநாள் பெரிய பேனர் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும். அதில் நிறைய தலைகள்லாம் போட்டிருக்கும், சின்ன 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 தலைகளாக போட்டு இவர்களெல்லாம் வாழ்த்துக்கிறார்களாம். அப்படின்னா அது குட்டி குட்டியாக வாண்டுகள், அதெல்லாம் 5 மாதம் 6 மாதம் குழந்தைகள்லாம் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கும். யாருக்குமே தெரியாது யாருக்கு வாழ்த்து சொல்லுகிறார்களோ என்னன்னு. இல்லாட்டி யாராவது ஒருத்தருக்கு பிறந்தநாள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, இல்லாட்டி ஒரு இந்த ஃபெமரியன் நாய்க்குட்டிக்கு பெரிய நாய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்க. இல்லாட்டி அங்கே இருக்க எருமை மாட்டுக்கு ஒரு வாழ்த்து, அதுக்கு சில கழுதைகள் பன்றிகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு பேனர் வச்சுருக்கோம். இப்போது யாருக்கு வாழ்த்து யார் சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து, யாருக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா? ஒரு புத்தகம் வாங்க, இது ஒரு பக்கம். அதே மாதிரி பெரியவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க பின்னால் சில கூட்டம் தெரியும் பாரு. அவருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், அழகாக ஒரு கதை சொல்லுவார். அவருடைய அமுதமொழிகளில் இல்லாத வார்த்தைகள், நமக்கு உதாரணம் கிடைக்காதெல்லாம் இல்லாமல் போகாது. என்னென்னா, அவருடைய ஒரு ஜட்ஜு, அந்த காலத்திலே ஒரு ஜட்ஜு வருவார், மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருடைய செருப்பு வெளியில் கழட்டி வைப்பார், அவருடைய கோட்டும் கொடையும் வெளியில் கழட்டி வச்சுருப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ரூமுக்கு வெளியில் இது ரெண்டையும் கழட்டி வச்சுட்டு, அவருடைய அறையிலே ஒரு மூலையில் ஒரு பாய் இருந்தது, இவருக்குன்னே ஒரு பாய் இவர் வாங்கி வச்சுருந்தார். கோட்டு அங்கேருந்து முடிஞ்ச உடனே நேராக அவருடைய ஆஃபீஸில் ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ண உடனே ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டு அந்த பாயை விரித்து போட்டு நல்லா படுத்து தூங்கிடுவார். ஸ்ரீராமகிருஷ்ணன் இங்கே உபதேசமெல்லாம் செய்து கொண்டு இருப்பார். அதெல்லாம் அவருக்கு ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. எல்லாம் உபதேசமெல்லாம் முடிஞ்சோன்னா பாயை சுருட்டி வச்சுட்டு இவர் கங்கையில் குளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், என்னுடைய உபதேசம் பார்த்தியா, எவ்வளவு வேலை செய்துன்னு தெரியுமா, ஒரு ஜட்ஜியே என்னுடைய ரூமில் தூங்க வச்சிருக்கு பாரு அப்படி. ஒரு ஜட்ஜி என்னுடைய ரூமில் வந்து தூங்குறான்னா பார்த்துக்கோ, அவ்வளவுக்கு என்னுடைய உபதேசம் வேலை செய்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருப்பார். அப்போது யார் வருகிறார்கள் என்பதை பொறுத்து நமக்கெல்லாம் விளம்பரம் இருக்கிறது இல்லையா? எனக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எனக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியும், அவருடைய பிஏ தெரியும், அதுக்கப்புறமா கவர்னர் தெரியும். அப்படின்னா ஒருத்தன் கேட்டானா அவங்களுக்கெல்லாம் ஒன்றா தெரியுமாண்ணா, அது மட்டும் எனக்கு தெரியல, எனக்கு எல்லாரையுமே தெரியும். அந்த மாதிரி ஒரு விளம்பரம் சொல்லுகிற மாதிரி இங்கேயும் அம்பிகை நடத்தில் சொல்லுகிறவர் இவர் நேரடியாக பார்க்கிறார். இதெல்லாம் வரிசையில் நிற்கிற கேஸ், இதெல்லாம் பற்றி சொல்லிவிடலாம், நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் சிலைகளாக வைத்திருக்கிறார்கள் கோயிலில். இங்கே நம்ம ஒரு பாட்டில் சொல்லுகிறார், ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர்த்தம் கோன், போதிப்பிரமன், புராரி, முராரி, பொதியமுனி, காதிப்பொருபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. எண்ணற்றோர் போற்றுவார்களாம். யார் அப்படின்னா சாதித்த புண்ணியர்கள் என்று சொல்லுவார். சாதனை என்கின்ற ஒன்று இருக்கிறது. என்ன சாதனை அப்படின்னா நம்மை அடக்கி கொள்ளுவது சாதனை. இதெல்லாம் தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளுவது ஒரு பக்கம். இதெல்லாம் இந்த வரிசையெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆதித்தன் இருக்கிறதுலையே நவகிரகங்களிலே முதன்மையானவர் ஆதித்தன். அம்புலிங்கிற சந்திரன், ரெண்டாவதாக அங்கிங்கிற அக்னி, குபேரன் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் குபேரனை மிக அதிகமாக நேசிக்கிற நம்முடைய நண்பர் அவர். குபேரன் அவர் இருக்கிறார். இன்னும் எல்லாரும் குபேரன் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா? அங்கே ஆந்திராவுக்கே அவர் பெரிய பிரச்சனையாக கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் நம்மலாம் போயிட்டு அந்த கடனை அடைச்சிட்ருக்கோம். பெருமாளுக்கே ஒரு பிரச்சனையானவர். அதனால் குபேரனை நம்ம அப்பப்போ தொழுது, அப்பா நீ நல்லாரு, நானும் நல்லா இருக்கிறேன், இந்த பக்கம் வர வேண்டாண்ணா, உங்கள் அம்மா மகாலட்சுமி மட்டும் அனுப்பி வைண்ணா, ஸோ இதெல்லாம் சொல்லி வைக்கிறேன் நம்ம. அப்போ ஆதித்தன் இருக்கிறார். அம்புலி, அம்புலி உங்களுக்கெல்லாம் தெரியும், சந்திரன், அங்கி அக்னி, குபேரன், அமரர் தங்கோன், அமரர்களுடைய கோன் என்பவர் இந்திரன், போதிப்பிரமன் தாமரையிலே இருக்கின்ற பிரம்மன், புராரி சிவபெருமான், முராரி ஆகிய விஷ்ணு, பொதியமுனி என்று சொல்லுகிறோம் இல்லையா? பொதியமுனி, கும்பமுனி என்று சொல்லுகிறோம். காதிப்பொருபடை கந்தன், எல்லாவற்றையுமே சாதிக்கக்கூடியவனாகிய கந்த பெருமான். ஸ்கந்தன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸ்கந்தன் அப்படின்னாலே காதிங்கிறது ஒரு படையை கந்தன்னா எதிரினுடைய ஆற்றலை பொசுக்கக்கூடியவன் ஸ்கந்தன், வற்றச் செய்கின்றவன் அப்படின்னு அர்த்தம். எதிரிகளுடைய ஆற்றலை வற்றச் செய்யக்கூடிய கந்தன் மோதி, அந்த படைகளுடைய ஆற்றல் மோதி அது எல்லாமே வற்றச் செய்யக்கூடியவன். காமன், மன்மதன் உங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாமே செய்தவர்கள். இந்த 12 பேருடைய கதைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
இவர்கள் எல்லாமே ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோனாகிய இந்திரன், போதில் பிரம்மனாகிய பிரம்மதேவன், புராரி ஆகிய சிவபெருமான், முராரி ஆகிய விஷ்ணு, பொதியமுனி, காதிக் பொறுபடி கந்தன், எதிரிகளை வற்றச் சொல்கின்ற கந்தபெருமான், கணபதி, பிள்ளையாரப்பா, அப்புறமா காமனாகிய மன்மதன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர். இந்த மாதிரியான சாதனைகளை செய்தவர்கள் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. அம்பிகையை இவ்வளவு பேரும் போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். இவரெல்லாம் அவளுடைய அடிமைகள், இந்த முதல் 12 சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். இவர்கள் எல்லாமே அவரை வணங்கி கொண்டிருக்கிற நமக்கு எல்லாம் யாரெல்லாம் பெரிய அடைய முடியாத பரம்பொருளாக நாம் கருதி வழிபடுகின்றோமோ அவர்கள் எல்லாம் அம்பிகையை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அம்பிகையை வழிபடுகிறவர்கள் அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு தெரியும், ஓஹோ இந்த லிஸ்டெல்லாம் அங்கே தான் இருக்குதா அப்படின்னா. முதல் கையெழுத்து அம்பிகை போட்டால் மொத்த வேலையும் முடிஞ்சு போயிடும். அவள் நினைத்தால் என்னத்தை கொடுக்க முடியாதுன்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், அவரை பற்றி சொல்லுவார், நான் மன்னித்தாலும் மன்னிக்கலாம், ஆனால் அவள் கோபப்பட்டால் ஒன்றும் நடக்காது. அவளுடைய கருணை இருந்தால், சாரதியை பற்றி சொல்லுவார், அவளுடைய கருணை இருந்தால் நீ எதையும் வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வைப்பார். சாதித்த புண்ணியர் அப்படின்னா இறைவனுடைய திருவருளை பெற்றுக்கொண்டவர்கள், அம்பிகையினுடைய திருவருளை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாமே சாதித்த புண்ணியர்கள் தான். எல்லாருமே போற்றுகிறார்கள். நாம் இலவசமாக கொடுக்கிற பொழுது அதை விலை மலிவாக பார்க்கிறோம், குறைவாக பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய தரத்தை நாம் பார்ப்பதற்கு மறந்து விடுகிறோம். சூரிய பகவானுடைய தரத்தை பாருங்கள், என்ன ஒரு தரம், சந்திரனுடைய தரம், எல்லாமே நம்ம இதை பற்றி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய தரம் படிச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம். அதனால் நான் இங்கே விடுறேன். இந்த அவர்களுடைய குணங்களையும் தரங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த தரத்தை உடையவர்கள் கூட இறைவியை தங்களுடைய அகங்காரத்தின் காரணமாக, மன எழுச்சியின் காரணமாக, முடியாமையினுடைய காரணமாக அங்கங்கே பிழைகளை செய்கிறார்கள். புராணங்களில் நிறைய படிக்கிறோம், இதை பற்றி படிச்சிருக்கோம். விஷ்ணுவும் பிரம்மதேவனுமே இறைவன் பெரியாளா நாம் பெரியாளான்னு கேட்குறான். அவர்களுக்கெல்லாம் இறைவன் காட்டுகிறார் இல்லை, அம்பிகை எல்லாமே தாம் பெரியவளாக காட்டுகிறாள். இதெல்லாம் வேதங்கள் சொல்லுகிறது. அவள் எல்லாருக்குமே பரமாக எழுந்து நின்று அக்னியாக காட்டுகிறாள். நான் உங்களை எல்லாம் விட மூத்தவளாக, அதான் மூத்தவளையே என்று சென்று வைத்தார். உங்களுக்கெல்லாம் மூத்தவளாக நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். அதனால் அம்பிகையே பரதேவத்தையாக கும்பிடுகிறார்கள். இவர்கள் எல்லாமே சாதித்த புண்ணியர்கள், இறைவனுடைய அம்பிகையினுடைய திருவருளை பெற்றவர்கள் சொல்லி நம்ம ஸ்ரீவித்யா உபாசனையிலே இவர்களை பற்றியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். அம்பிகையினுடைய திருவருள் இந்த 12 பேருக்கு மட்டும் சொல்கிறார், சாதித்த புண்ணியர் எண்ணிலர் என்று சொல்லி வைக்கிறார். இவர்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அம்பிகையினுடைய திருவருளால் அடுத்த வகுப்பு ஒன்று ஒரு 2 வாரம் கழிச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நோட்டீஸில் நீங்கள்லாம் பார்க்கணும். அடுத்த வகுப்பில் இது ஏறக்குறைய முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பல நாள் ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அபிராமி எந்தாதியினுடைய வகுப்பு அடுத்த வகுப்பில் இறைவன் அம்பிகையினுடைய திருவருள் கொண்டு அதை முடிவடையும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன எதை பற்றி பேச போகிறோன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். அபிராமி எந்தாதியினுடைய போன தடவை ஒரு சிறப்பான ஒரு அம்சம் நாம் பேசி கொண்டிருக்கும் போது அம்மா அவர்கள் வந்தார்கள், சொன்னாங்க, ஒரு தை அமாவாசை அந்த காலத்திலே 2 நாள் வந்தது. அபிராமி எந்தாதி பாடப்பெற்ற நாளும் தை அமாவாசை 2 நாட்கள் வந்தது. அதே மாதிரி இந்த தை மாதம் வந்த அமாவாசையும் 2 நாட்கள் வந்தது. அதில் முதலாவது நாள் செவ்வாய்க்கிழமை, அம்பிகைக்கு உகந்த நாள். அன்றைக்கு மாலையில் நாம் அபிராமி எந்தாதியை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்போ அம்மா அவர்கள் சொன்னாங்க, மகாராஜ் நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கலாமேன்னு. உண்மையிலே நான் அமாவாசை 2 நாள் வருது இப்படிலாம் என்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு வந்தாலும் கூட அதை இங்கே உட்காரும் போது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் வரல. காலையிலேயே திருச்சத்தி சொல்லி அம்பிகையினுடைய பாடல் அன்றைக்கு முழுவதுமே ஒரு ஆனந்த கழிப்பாக. இதெல்லாம் இந்த முறை நமக்கெல்லாம் ஒரு கொடுத்து வைத்துக்கணும்னு நினச்சிக்கொண்டேன். அபிராமி எந்தாதியை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி கேட்கிறோம். உரிய நாளிலே உரிய வேளையிலே இதெல்லாம் நம்முடைய காதுகளிலே நல்ல செய்திகள் வருகின்ற பொழுது இதுதான் நம்ம எல்லாமே சாதித்த புண்ணியர்கள் லிஸ்ட்டில் நம்மளும் வந்துடலாம். அம்பிகையினுடைய திருவருள் கொண்டு அவளுடைய பாடலை பயிலுகின்ற ஒரு விதம், இதெல்லாம் நம்ம பயிற்சி செய்கிறோம். அதனால் நாமெல்லாம் பயிலுனர்கள், ஓட்டுநர்கள். இந்த ஒரு எல்லுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா காரில், அது என்ன அர்த்தம் தெரியுமா? பக்கத்தில் இருக்க போகிறலாம் கார்லாம் கவனமாயிரு அப்படின்னு அர்த்தம். நான் எப்படி வேணாலும் ஓட்டுவேன், ஆனால் நீ கவனமாக இருந்துக்கோ, வேணும்னா கவனமாக இருந்துக்கோ, உன் கார் பத்திரம். அந்த மாதிரி நாம் எல்லாம் பயிலுனர்கள். இந்த உலகத்திலே இருந்து நம்ம கவனமாக நம்மை காத்து கொள்ள வேண்டியவர்கள் என்பதை மனதில் வைத்து அம்பிகைக்கு நாம் எல்லாம் சாதித்த புண்ணியர்களாக மாற பிரார்த்தனை செய்வோம்.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.